என்ன எலகன் செட்டிங்னு போட்டிருக்கு? அது பேக்கேஜோட பேர் மேடம். உங்களுக்கு எது ஓகேயோ அதை செலக்ட் பண்ணலாம். இஸ் இட்? அதுல ராயல்னு ஒரு கேட்டகரி இருக்கு மேடம். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ராயல் கேட்டகிரின்றது கிட்டத்தட்ட ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும் மேடம். பொண்ணை யானையில வச்சு அழைச்சிட்டு வருவோம். ஓ, இது யானையா? அந்த காட்டுக்குள்ள இருக்குமே, 4 காலோட தும்பிக்கையை வச்சுட்டு, அதையா சொல்றீங்க? அதே தான் சார். உங்களுக்கு வேணும்னா பொண்ணை ஹெலிகாப்டர்ல கூட கூட்டிட்டு வந்துடலாம். ஹெலிகாப்டர்னா அந்த வானத்துல பறந்து போகுமே, அதுவா? இல்லம்மா, சும்மா ஒரு ஜாலிக்கு. கல்யாண மண்டப டெக்கரேஷன்ல இருந்து கெஸ்ட்டை வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறது, சமையல், சாப்பாடு, மேக்கப், லைட், மியூசிக் எல்லாமே எங்க பொறுப்பு. நீங்க எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம ஜஸ்ட் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போனா போதும். இது என்ன லைட் மியூசிக்னு போட்டிருக்கு? அதுவா மேடம், வெட்டிங் ஹால்லயே ஒரு பக்கம் லைட் மியூசிக்கும் நடந்துட்டு இருக்கும். கெஸ்ட் எல்லாருக்குமே நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதுலயும் பிரபலமான சிங்கர்ஸ் தான் பாடுவாங்க. உங்களுக்கு எந்த சிங்கர்ஸ் வேணுமோ நாங்களே அரேஞ்ச் பண்ணி பாட வச்சிருவோம். ஏய், உனக்கு ஸ்ரேயா கோஷல் பிடிக்குமே, அவங்களை கூப்பிடலாமா? எனக்கு மைக்கேல் ஜாக்சனா ரொம்ப பிடிக்கும். அவரை கூப்பிட்டு வர முடியுமா? எங்க உங்களால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? சாரிமா, பேரை மாத்திட்டேன். எமின் ஜாக்சனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? எங்க அவங்க பாட மாட்டாங்கல்ல, நடிப்பாங்க. முறைக்காதமா, அவங்க நடிப்பாங்க, நீ அடிப்ப. ஆண்டி, என்ன நடக்குதுங்க? வா ஹரிதா, டிசைன்ஸ் எல்லாம் பாரு. வா. என்ன டடி இது? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ரஞ்சித், உன் கல்யாணம் எந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டா போதும், அவங்க அதை கிராண்டா நடத்தி கொடுத்துருவாங்க. பாரு ஹரிதா, இதுல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. நீயே இதுல ஒண்ணு பார்த்து செலக்ட் பண்ணு. உன் செலக்ஷன் தான் நல்லா இருக்குமே. இந்தா. ஏய் ஹரிதா, பார்த்து சொல்லு, நல்ல டிசைனா பார்த்து செலக்ட் பண்ணலாம். இங்க வா, இங்க வந்து உட்காரு, பார்த்து செலக்ட் பண்ணு. அமெரிக்கா, அப்படி வந்து உட்காரு. ஏய், இங்க பாரு. கேட்க ஆள் நின்று இந்த ஆட்டம் ஆடுற. இதை நினைக்க நினைக்க எனக்கு நெஞ்சே ஆறலப்பா. வீட்டுக்குள்ள சின்னையா வந்தான்னா இந்த விஷயத்த சொல்ல முடியாது. என் நந்தினி தங்கச்சியும் இதை சொல்ல விடாது. அதனால் சின்னையாவை வெளியிலேயே மறைச்சு நடந்த விஷயத்தன்னு சொல்லிட வேண்டியதுதான். என்ன நடக்குதுன்னு 2ல் 1 பார்த்துருவோம்டா. விடாதரா கல்யாணம். ஐயா வந்துட்டாரு. ஐயா, சின்னையா ஒரு நிமிஷம். என்ன கல்யாணம்? ஐயா, உங்ககிட்ட பேசணும் ஐயா. ரொம்ப நின்றுகிட்டு இருக்கேன் ஐயா. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. அதான் சொல்ல. என்ன கல்யாணம்? இங்க வச்சா பேசணும். வா, உள்ள போய் பேசலாம். ஐயா, அங்கெல்லாம் வேணாங்க ஐயா. அங்கெல்லாம் போனா இந்த விஷயத்த பேச முடியாதுயா. முக்கியமான விஷயம் ஐயா. என்னாச்சு? பரவாயில்ல, சொல்லு. ஐயா, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஐயா. என்ன? ஐயா, என் தங்கச்சி நந்தினி உங்களை கட்டிக்கிட்டு ஒரு பாவம் ஐயா. அது ஒரு குத்தமாயா? நந்தினிக்கு என்ன கல்யாணம்? வாட் ஹேப்பன்? என்ன அந்த ஹரிதா ஏதாச்சும் மறுபடியும் வம்பு இழுத்தால அவள? ஐயா, அதாவது பரவாயில்லையா. பாவையா, பிராணிக்குள்ள என் தங்கச்சி அது மேல கை வச்சுட்டாங்க. வாட்? கை வச்சுட்டாளா? யாரு? எதுக்கு? ஆமாய்யா. யாரு? ஐயா, அந்த புள்ள பேரை சொல்லவே நான் கூசுதியா. அமெரிக்கால இருந்து வந்துச்சுல அந்த பிசாசு தாயா என் தங்கச்சியை கண்ணத்துல அரைஞ்சிருச்சியா. நந்தினி எதுக்கு அடிச்சாவ? ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல நல்ல நாள் ஆச்சுன்னு வீட்டை சுத்தி சாம்பிராணி போடலான்னு எல்லா இடத்துலயும் சாம்பிராணி போட்டு இருந்துச்சியா. ஐயா,